ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 1.08% பாசிட்டிவ்ல 13,109ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 208 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.71% பாசிட்டிவ்ல 29,817ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நம்மளோட நியூஸ் அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். அதாவது நம்மளோட வீடியோ கமெண்ட்ஸில் நிறைய பேர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தீமில் இருக்கிற ஸ்டாக்ஸை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு பார்க்குறப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆட்டோமொபைல் கம்பெனிஸுமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. அதில் சில கம்பெனிஸான அசோக் லேலண்ட் அதே போல் ஐச்சர் மோட்டார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரும் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த கம்பெனிஸ் எல்லாமே, அதாவது ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் எல்லாமே இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு பேட்டரிஸ், அதாவது லித்தியம் அயன் பேட்டரிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது கரண்ட்லி பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வேர்ல்டுலேயே லித்தியம் அயன் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற டாப் கண்ட்ரி சைனா தான். இப்போ நம்ம கண்ட்ரியில் பிஎல்ஐ ஸ்கீம், அதாவது ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸில் கவர்மெண்ட் லித்தியம் அயன் செல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸ்க்கு சப்சிடி கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட கவர்மெண்ட் 18,000 crore சப்சிடி இந்த பிஎல்ஐ ஸ்கீமுக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் நம்ம கண்ட்ரியில் நிறைய கம்பெனிஸ் இந்த லித்தியம் அயன் செல்ஸை மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. சில சோர்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, குஜராத்தில் டாடா கெமிக்கல்ஸ் இந்த லித்தியம் அயன் செல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை பில்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட்டோட இந்த பிஎல்ஐ ஸ்கீமில் அவங்க அப்ளை பண்ணி ஈவன் எக்ஸ்போர்ட்டும் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த பேண்டமிக்னால தான் அவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் எல்லாமே டிலே ஆயிருந்ததா சொல்லியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் அதோட ஒர்க்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகி இந்த கவர்மெண்ட்டோட பிஎல்ஐ ஸ்கீமில் அப்ளை பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் இந்த அப்டேட்ஸ் எல்லாமே சோர்சஸ் கிட்ட இருந்து வந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான். இதோட கொஸ்டின்ஸ் எல்லாமே டாடா கெமிக்கல்ஸோட ஸ்போக்ஸ் பர்சன் கிட்ட கேட்டப்போ அவர் ரெஸ்பாண்ட் பண்ண மறுத்துட்டாரு. அண்ட் இன்னும் சோர்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி ஆட்டோமோட்டிவ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பேட்டரி மேனுஃபேக்சரர்ஸான எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அமரராஜா பேட்டரிஸ் எல்லாமே இந்த லித்தியம் அயன் பேட்டரி மேனுஃபேக்சரிங்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி அவங்களும் பிஎல்ஐ ஸ்கீமில் அப்ளை பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ டாடா கெமிக்கல்ஸ், எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், அமரராஜா பேட்டரிஸ் இவங்கெல்லாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தேவைப்படுற லித்தியம் அயன் பேட்டரி மேனுஃபேக்சரிங்கை பண்ண போகிறாங்க. ஆனால் இது எல்லாமே லாங் டேர்ம் பிளான். ஸோ அட்லீஸ்ட் 1 year ஆர் 2 yearsக்கு அப்புறமா தான் இதோட ப்ராக்ரஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டு 1 or 2 monthsல நீங்கள் ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஏமாற்றத்தை தரும். ஓகே, இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இன்னொரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஏபிபி பவர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் இந்தியா. அதாவது எப்படி ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் பண்ண பிறகு அதுக்கு லித்தியம் அயன் பேட்டரி தேவைப்படுதோ அதே போல் அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெக்னாலஜி ப்ரொவைடரும் தேவைப்படும். ஸோ இந்த ஏபிபி பவர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் இந்தியா கிட்ட எலக்ட்ரிக் பேட்டரிஸை குவிக்காக சார்ஜ் பண்ணுறதுக்கு இவங்க கிட்ட டெக்னாலஜி இருக்குது. அதாவது ஃப்ளாஷ் சார்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் அண்ட் ஃபியூ மினிட்ஸ்லேயே அந்த பேட்டரி ஃபுல்லாகவே சார்ஜ் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு இந்த டெக்னாலஜி வச்சுட்டு இருக்கிற ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த ஏபிபி பவர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் இந்தியா. ஸோ பேட்டரி மேனுஃபேக்சரிங் வேணால் நிறைய பேர் பண்ணலாம். ஆனால் இந்த டெக்னாலஜி இந்த கம்பெனி கிட்ட இருக்கிறதுனால எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சர்ஸ் எல்லாமே இந்த கம்பெனியை டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஐஐடி மெட்ராஸும் அசோக் லேலாண்டும் அண்ட் இந்த ஏபிபி பவர்ஸும் மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐஐடி மெட்ராஸ் கேம்பஸில் பஸ்ன்ற எலக்ட்ரிக் பஸ்ஸஸை பைலட் ப்ராஜெக்டாக ரன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம இந்தியா 2030க்குள்ள ஓவரால் வெஹிக்கிள்ஸில் 30% எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கணுன்ற ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னா இந்தியா ஃபுல்லாக மொபிலிட்டிக்காக சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். அந்த சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏபிபி பவர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் இந்தியா. லாஸ்ட் 3 daysலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஆல்மோஸ்ட் 30% ரைஸ் இருக்கு. அண்ட் நம்ம முன்னாடியே சொன்னது போல தான் இப்போ இந்த ஸ்டாக்கை வாங்கிட்டு 1 or 2 monthsல ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. 1 or 2 yearsக்கு நீங்கள் ஹோல்டு பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டாக்கை வாங்குறத பற்றி யோசிக்கணும். ஓகே, அடுத்து லூபின் பற்றி பார்க்கலாம். லூபினோட ஒரு ஜென்ரிக் ட்ரக்குக்கு யூஎஸ் FDA கிட்ட அப்ரூவல் கிடைச்சிருக்கு. அதாவது சில ஃபார்மா கம்பெனி ரிசர்ச் அண்ட் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எல்லாமே பண்ணி அந்த ட்ரக்குக்கு பேட்டன்ட் வாங்கி அவங்களோட பிராண்டட் ட்ரக்காக லான்ச் பண்ணுவாங்க. அண்ட் அந்த பேட்டன்ட்டோட எக்ஸ்பைரி முடிஞ்ச பிறகு அந்த ட்ரக்கை மற்ற ஃபார்மா கம்பெனிஸ் அவங்களோட ஜென்ரிக் வெர்ஷனில் லான்ச் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கம்பெனி அந்த ட்ரக்கை பேட்டன்ட் பண்ணி
பிராண்டட் ட்ரக்காக லான்ச் பண்ணுறப்போ அந்த பிராண்டட் ட்ரக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து எக்ஸ்க்ளூசிவாக R&D அண்ட் அதே போல் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அதோட காஸ்ட் எல்லாமே சேர்ந்ததுனால தான் பிராண்டட் ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதுவே ஜென்ரிக் வெர்ஷனில் லான்ச் பண்ணுற ட்ரக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா R&D அண்ட் கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எல்லாமே வந்து அந்தளவுக்கு இருக்காது. அதனால் இதோட காஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி யூஎஸ்ல இருக்கிற டேப்பன் அப்படின்ற ஒரு பிராண்டட் டேப்லெட்டை வந்து ஜென்ரிக் வெர்ஷனில் பெனிசிலாமின் அப்படின்ற டேப்லெட் பேரில் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரக்குக்கு தான் வந்து யூஎஸோட ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த அப்டேட்னால தான் லூபின் இன்னைக்கு 2% ரைஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆக்சுவலாக நான் வந்து லூபினில் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்கேன். 2 to 3 monthsக்கு இந்த லூபினோட ஷேர்ஸை வந்து நான் ஹோல்டு பண்ண போகிறேன். ஆனால் நான் மோஸ்ட்லி வந்து ஃபியூச்சரில் வாங்கிட்டு இதோட கால் ஆப்ஷன் செல் பண்ணுறதுனால டவுன் சைட் ரிஸ்க்கை ஓரளவுக்கு நான் அவாய்ட் பண்ணுவேன். அண்ட் நீங்கள் வந்து இதோட ரிஸ்க்கை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்க. ஓகே, அடுத்து நம்ம எஸ் பேங்கோட அப்டேட்டை பார்க்கலாம். எஸ் பேங்க் வந்து சோஹம் பாரத் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியோட பார்ட்னர் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஜிட்டல் பேமெண்ட் கம்பெனிக்கு வந்து லைசன்ஸும் அப்ளை பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புதுசாக ஸ்டார்ட் பண்ண டிஜிட்டல் பேமெண்ட்டில் வந்து எஸ் பேங்கோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 9.99% ஸ்டேக் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்ஃபிபீம் அவென்யூன்ற கம்பெனி வந்து 33.33% ஸ்டேக் வச்சுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டிஜிட்டல் பேமெண்ட்டோட ஓவரால் பெய்ட் அப் கேபிட்டல் வந்து கிட்டத்தட்ட 500 crores இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னைக்கு எஸ் பேங்கோட மேனேஜ்மெண்ட் வந்து எஸ் பேங்கோட லோன் க்ரோத் அண்ட் டெபாசிட் க்ரோத்தை பற்றி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ரிலேட்டடாக என்ன சொன்னாங்கன்னா, எஸ் பேங்கோட ரீட்டைல் புக் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து 45% இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதை வந்து 60%க்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அதாவது முன்னாடி வந்து அவங்களோட ஓவரால் லோன் புக்கில் அதிகமான லோன்ஸ் வந்து கார்பரேட்டுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதனாலேயே வந்து அவங்களோட நான் பர்ஃபார்மிங் அசெட் ரொம்பவே அடி வாங்கியிருந்தது. ஆனால் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கார்பரேட் லோனுக்கு பதிலாக ரீட்டைல் லோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதே போல் இந்த மார்ச் எண்டுக்குள்ள 2 lakh crores டெபாசிட்டை வந்து ரைஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி 2 quartersலேயே வந்து கன்சிஸ்டன்ஸாக டெபாசிட் வந்து நல்லாவே க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் டெபாசிட்ஸ்ன்றது இந்த மார்ச் எண்டுக்குள்ள 2 lakh crores வரணும்னு எய்ம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்னால தான் இன்னைக்கு எஸ் பேங்கோட ஷேர் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 5% ரைஸ் ஆகி அப்பர் சர்க்யூட்டை ஹிட் பண்ணியிருந்தது. ஓகே, அடுத்து நவம்பர் மந்தோட ஆட்டோ சேல்ஸ் டேட்டா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மாருதி சுசுகி பார்க்குறப்போ அவங்களோட டோட்டல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மந்தில் போன வருஷம் நவம்பர் மந்த்தை கம்பேர் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 1.7% அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் டொமஸ்டிக் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. அதுவே எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29.7% வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட ஆட்டோ சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.6% வந்து க்ரோ ஆயிருக்கு. அதில் வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 24% க்ரோ ஆயிருக்கு. அதுவே 3 வீலர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 42% வந்து கம்மியாக இருக்குது. அதுவே மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட டிராக்டர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 56% க்ரோ ஆயிருக்கு. அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 79% க்ரோ ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து அசோக் லேலண்டோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5% க்ரோ ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட மீடியம் அண்ட் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14% கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 32% வந்து ரைஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பஜாஜ் ஆட்டோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 5% க்ரோ ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 14% க்ரோ ஆயிருக்கு. ஆனால் டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து 4% ட்ராப் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவே டாடா மோட்டார்ஸோட ஓவரால் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 20.7% வந்து க்ரோ ஆயிருக்கு. இதில் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் என்னவோ 108.1% வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஆனால் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து 8.5% வந்து கம்மியாக இருக்குது. டாடா மோட்டார்ஸில் அவங்களோட மெயின் பிஸ்னஸே பார்த்தீங்கன்னா ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவர் தான். அது வந்து இன்னும் 1 or 2 daysல ரிலீஸ் பண்ணுவாங்க. ஜேஎல்ஆருக்கு அப்புறமா அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்து டாடா மோட்டார்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட். அதுவே பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே கம்மியான கான்ட்ரிபியூஷன் தான் கொடுக்கும். ஸோ அதனால பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸில் அந்தளவுக்கு ரைஸ் ஆயிருந்தாலும் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோட சேல்ஸ்ன்றது கம்மியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு இது கொஞ்சம் வீக்னஸ் தான் சொல்லணும். ஆனால் அடுத்து ஜாகுவார் லேண்ட் ரோவரோட டேட்டாவும் பார்த்துட்டு தான் இந்த டாடா மோட்டார்ஸ் வந்து எப்படி ரியாக்ட் ஆக போகுதுன்றது நம்ம புரிஞ்சுக்க முடியும். அடுத்து டிவிஎஸ் மோட்டார்ஸோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21.1% வந்து ரைஸ் ஆயிருக்கு. இதில் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருந்திருக்கு. அதுவே அவங்களோட ஓவரால் 2 வீலர் சேல்ஸ் வந்து 24.9% வந்து க்ரோ ஆயிருக்கு. அடுத்து ஹீரோ மோட்டார்ஸோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் கிட்டத்தட்ட 14.4% வந்து ரைஸ் ஆயிருக்கு. இதில் டொமஸ்டிக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13.8% க்ரோ ஆயிருக்கு. ஆனால் எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 40.4% வந்து க்ரோ ஆயிருக்கு. ஓகே, அடுத்து எஃப்ஐஐ அண்ட் டிஐ ஒரு டேட்டா பார்க்குறப்போ எஃப்ஐஎஸ் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 3,242 crores வந்து நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அதுவே டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,043 crores வந்து நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க.
ஓகே, அடுத்து ஃபைனலாக நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை பார்த்துடலாம். நிஃப்டியோட சப்போர்ட் வந்து 12,950 பார்க்குறேன். அதுவே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 13,150 பார்க்குறேன். ஒருவேளை 13,150 கிராஸ் பண்ணிச்சுன்னா ஓரளவுக்கு அப்சைடு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவே பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 29,380 பார்க்குறேன். அதுவே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 30,215 பார்க்குறேன். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.